எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம். திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்ட போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.